நமஸ்காரம் செல்லுங்களா. ஹரி ஓம். போன வாரம் சொல்லிக் கொடுத்தது நீங்கள் எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கேட்குறக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. போலிங் பார்க்குறேன், நிறைய பேர் சொல்லிவிட்டு போலிங் போடுறீங்க. இன்னும் சில பேர் அதில் போடலை. ஸோ நீங்களும் அந்த படிச்சுட்டு அந்த போலிங்கில் எஸ்ன்னு போடுங்க. நம்ம போன வாரம் காலையில் எழுந்தவுடனே என்னென்ன ஸ்லோகா சொல்கிறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம தினமும் காலையில் ஸ்நானம் செய்யும்போது என்ன ஸ்லோகா சொல்லலாங்கிறது இப்போ பார்க்கலாம். முதல்ல வேர்ட் பை வேர்டாக போகலாம், அதுக்கப்புறம் ஃபுல் வர்ஸ் போகலாம். கங்கே கங்கே ச ச யமுனே யமுனே சைவ சைவ கோதாவரி கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி. மறுபடியும் சொல்கிறேன், நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சன் நிதிம் குரு சந்நிதிம் குரு. இந்த ஸ்லோகா நம்ம தேசத்தில் இருக்க அந்த புண்ணிய நதிகளுடைய பெயர்கள் தான். அந்த நதிகளுடைய பெயரை மனதார நம்ம நினைத்து நம்ம காலையில் ஸ்நானம் செய்யணும். இப்போ ஃபுல் வர்ஸ் போகலாம். கங்கே ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு. அடுத்து நம்ம இரவு தூங்குவதற்கு முன் என்ன ஸ்லோகா சொல்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்லோகா சொன்னால் நிம்மதியான தூக்கம், பயமில்லாத தூக்கம், தீய கனவுகளும் அகலும். ஸோ இந்த ஸ்லோகா நம்ம இன்னையிலேருந்து தினமும் தூங்குவதற்கு முன் சொல்லுவோம். சரியா? ராமம் ராமம் ஸ்கந்தம் ஸ்கந்தம் ஹனுமந்தம் ஹனுமந்தம் வைனதேயம் வைனதேயம் விருகோதரம் விரு வரணும், VRU விருகோதரம் ஷயனே ஷயனே யஸ் ஸ்மரேன் ஸ்ம இஸ் பிரம்ம வரணும், ஸ்மரேன் நித்யம் துஸ் ஸ்வப்னஸ்